ஞானிகளாக ஆவதற்கு முன்னாடி அவங்களும் பொய் அன்பில் தான் இருந்தாங்க. இந்த மெய்யன்பாக மாறணும் என்பதற்காக தான் அவங்க ஞானி ஆனாங்க. அப்போ பொய் அன்பில் இருக்கிறவங்களாம் ஞானி ஆக முடியாது. அப்போ ஞானின்னு வந்துட்டாலேயே அது மெய்யன்பு தான் அது அடையாளத்தை தரும். இப்போ நமக்குள்ளவே அந்த நம்மலாம் ஞானிகள் இல்லை, நம்மளாம் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம், அஞ்ஞானிகள். நமக்கெல்லாம் நம்மக்கிட்ட தான் இந்த பொய்யெலாம் நிறைய மிளிர்ந்து இருக்கும், நிறைந்து இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு 30 நாளில் ஒரு நாள் சத்தியமாக வாழ்வதே கஷ்டம். 30 நாளில் ஒரு நாள் சத்தியமாக வாழ்வது கஷ்டம். ஒரு ஆண்டில் ஒரு நாள் வாழ்வது கூட கஷ்டம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அப்படின்னா அப்போ நம்ம செய்வதெல்லாம் அன்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் இப்போ அந்த கேள்வி கேட்குறீங்க. உண்மையிலே அன்பு இல்லை, பொய் அன்பு தான். ஏனென்றால் ஒன்றை ஒருவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு ஒரு காரியத்தை செய்தால், முன் வந்து உதவி செய்வதாக இருந்தாலும் கூட, அவர் எதிர்பார்த்து கொண்டு செய்தால், மனசுக்குள் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு செய்தால் அது பொய் அன்பாக இருக்கும்.